ஸ்டுடியோ கிரீன் கே.ஏ. ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஜீவன் அங்க இருக்கு, ஆத்மா அங்க இருக்கு. ஜீவன் இரண்டு துண்டாக இருக்கிறது. ஒரு முக்கியமான இது சொல்கிறேன் பாரு. ஒரு குழந்தை பிறந்துச்சு, 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு பார்வை வருது. 3 மாதம் வரைக்கும் பார்ப்பான் கிடையாது. ஆஃப்டர் 3 months ஆத்மாஸ் கம்மிங் அண்ட் கெட்டிங் லோடட் ஹியர் இன்டு த பாருங்க. ஹார்டாக இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஆத்மா வந்து உட்கார்ந்த பிறகு அது மூடிக்கும். ஜீவனும் ஆத்மாவும் வந்து ஒரு ரெட்டையர்கள், தேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். வெளிப்புறத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த இன்டர்னல் நேச்சர். உள்ளுக்குள்ளே இருக்கிறது இயற்கை வந்து வெளிப்புறத்தை மலர்கள்லாம் பறித்து நான் பூஜை பண்ணேன், அர்ச்சனை பண்ண எல்லாம் பண்ணேன். இதெல்லாம் நான் பண்ணி காலத்தை நான் வந்து வீணாக்கிட்டேன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி பூஜைகள் செய்யறது, காலையம் போறது, அதெல்லாமே வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சிதம்பரம் கோயில் தான் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஆதி கோயில் அதுதான். இது கோயில், இது சிதம்பரம் கோயில். அந்த குளம் ஒன்று இருக்கு, ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இல்லையா. இப்போ இங்கேயும் ஒரு குளம் இருக்குது. ஆகாய கங்கை தீர்த்தம் செய்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்குது, உள்ளுக்குள்ள தான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நாம் சன்மார்க்க ஆராய்ச்சியாளர் வெங்கடேஷ் ஐயா அவர்களிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம், பல விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஜீவன் அங்க இருக்கு, ஆத்மா அங்க இருக்கு. ஜீவன் இரண்டு துண்டாக இருக்கிறது. ஜீவன் என்ன சொல்லியிருக்காரு, கண்டத்தில் இருக்கிறது ஜீவன். இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு இங்கே, நோ, இட்ஸ் இன் ஐஸ். கண்டம் இன் பார்ட்ஸ், ரெண்டு துண்டாக இருக்குது. அதனால நீங்கள் ரெண்டு பார்க்குறீங்களா, இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி ரெண்டு இரவு பகல் மாறி மாறி வருது இல்லை. ஆத்மாவுக்கு ஒன்று தான். ஆத்மாவுக்கு இருப்பது ஒருமை. அதுக்கு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வியாக கிடையவே கிடையாது. ஒருமையில் இருப்பது ஆத்மா. ஓகே ஆயிடுச்சா? இது வந்து நான் சொல்கிறேன், இது இல்லாமல் ஆத்மா இல்லாமல் ஜீவன் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான இது சொல்கிறேன் பாரு. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது எடுத்தோன்னே குழந்தைக்கு பார்வை இருக்கா? வெற்று தானே இருக்குது, அப்படியே இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றுமே பார்க்காது, எதுவுமே சிரிக்காது. எப்போனா வாட்டி சிரிக்காதுன்னு செய்யும். 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு பார்வை வருது. அதுக்கு அப்புறம் பார்த்து அம்மாவை பார்த்து சிரிக்குது, எல்லாமே செய்யுது. அப்போ அது என்னது அர்த்தம்? அது 3 மாதம் வரைக்கும் பார்ப்பான் கிடையாது. ஆஃப்டர் 3 months ஆத்மாஸ் கம்மிங் அண்ட் கெட்டிங் லோடட் ஹியர் இன்டு த அந்த பகலுக்குள்ளே வந்து உட்காருது. அதுக்கப்புறம் தான் அது பார்வை வருது. அதுக்கப்புறம் தான் சிரிக்க, அது வரைக்கும் பார்வை கிடையாது. அது ஸோ பார்ப்பான் எது? ஆத்மா தான் பார்ப்பான். நம்ம என்ன சொல்கிறோம், வேறையா சொல்கிறோம் இல்லையா? ஸோ பார்ப்பான் இஸ் ஆத்மா. அந்த பார்ப்பானை பார்க்கின்றவன் பார்ப்பான். ஹூ சீஸ் தட் பார்ப்பான் இஸ் ஆல்சோ பார்ப்பான். அந்த பயிற்சியை எவன் செஞ்சாலும் அவன் பார்ப்பான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பர்த், நேஷன், ரேஸ், எவ்ரி திங். ஓகேயா? எவன் அந்த பார்ப்பானை பார்க்கணும் அவனும் பார்ப்பான் தான். ஒரு குறிப்பிட்ட இது மட்டுமே கிடையாது, எவன் செஞ்சாலும் அவன் பார்ப்பான் தான். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் பை பர்த். ஓகே, அதுதான். ஸோ இது ஜீவனுக்கான இது வந்து இது இல்லாமல் இது கிடையாது. ஜீவனும் ஆத்மாவும் வந்து ஒரு ரெட்டையர்கள், தேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதனால தான் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ஒரே மாதிரி பாரு. ஒருத்தர் பயந்தாங்கொள்ளி, ஒருத்தர் வீரன். பயந்தாங்கொள்ளி ஜீவன் எப்போ பயந்துகிட்டே இருக்கும், என்ன நடக்கும் எது தெரியாது. யமன் எப்போ வருவானோ, நான் வேலைக்கு போகிற செத்துருவானோ பயப்படுவான். ஆத்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப தைரியமாக இருக்கும். என்ன வந்தாலும் பார்க்கலான்னு சொல்லு, அதுதான் தைரியம் கொடுக்கும். அதனால இதை வச்சு தான் சினிமாலாம் எடுக்கிறாங்க. ஸோ வெளிப்புறத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே தான் எடுக்கப்பட்டது. இட் இஸ் ஜஸ்ட் வெளிப்புறத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த இன்டர்னல் நேச்சர். உள்ளுக்குள்ளே இருக்கிறது இயற்கை வந்து வெளிப்புறத்தை காட்டுறாங்க. அப்படி அந்த ஹையரார்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ உங்கள் கம்பெனியில் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படிலாம் நிறைய ஹையரார்கி வச்சுருப்பாங்க. உங்கள் பெர்க்ஸ் எல்லாம் மாறும். அது பிரம்மன், விஷ்ணு, ருத்ரனுக்கெல்லாம் அதே மாதிரி தான். ஆயுசு, அவங்களோட சொகுசு, இன்பம் எல்லாம் வேறுபாடு வச்சுருக்கேன். இயற்கை அதெல்லாம் வச்சுருக்கு. இதை பார்த்து தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகேங்களா? ஸோ ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. இது வச்சு தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யமன் வந்து ஜீவனை தான் எடுத்துகிட்டு போக முடியும், ஆத்மாவை தொட முடியாது. ஏன்னா அது காலத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறது, இது காலத்துக்கு உட்பட்டு நிற்கிறது. அதே சொல்கிறாரு, ஜீவன் இல்லாமல் ஆத்மா இல்லைன்னு சொல்லி இந்த விளக்கத்தை சொல்கிறார். ஸோ இந்த ஒரு வரிக்கு இவ்வளோ இது இருக்குது. எஸ், அண்டவாசல் 1000, பிரசண்ட வாசல் 1000, 6 100 கோடி ஆன வாசல் 1000. இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரோ. இது வந்து சுழுமுனை உச்சி இருக்கிற அந்த பெருமையாக சொல்கிறார்.
வெளிப்புறத்தில் நிறைய கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு அது வாசல்லாம் இருக்குது. இது வந்து ஏகபோதமான வாசல், இது என்னுடைய தலைவன் இருக்கின்ற வாசல், இது யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இது உலகத்துக்கு கேள்வி கேட்குறது. இது சுழுமலை உச்சி வாசல் திறந்தாலும் நெற்றிக்கண் திறக்கும், இதுதான் வந்து சொல்லி எம்பிரான் இருக்கும் வாசல்னு சொல்கிறார். என்னுடைய தலைவனாகிய ஆத்மா வந்து இருக்கின்ற வாசல் இது சொல்லி இது திறக்கணும்னு சொல்லி சொல்கிறார். பண்டு நான் பறித்து எறிந்த பன்மலர்கள் எத்தனை எத்தனை, பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை எத்தனை, மிண்டராய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை எத்தனை. இது வந்து நான் ஞானம் அடைவதற்கு முன்னே நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லி அவர் இது சிரிக்கிறார். திரும்பி பார்த்து நான் இப்படி எல்லாம் இருந்துட்டேன், என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன், நான் போய் ஒரு கோயிலில் போய் சுற்றிட்டு வந்தேன், போய் தீர்த்த வாரி பண்ணேன், அது மலர்கள்லாம் பறித்து நான் பூஜை பண்ணேன், அர்ச்சனை பண்ண எல்லாம் பண்ணேன், இதெல்லாம் நான் பண்ணி காலத்தை நான் வந்து வீணாக்கிட்டேன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது, காலையும் போகிறது, அதெல்லாமே வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஞானம் அடைவதற்கு முன்னே இது தேவைதான். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது, நீங்கள் வந்து இறைவருக்கு நன்றி சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி கூட நீங்கள் செய்யணும். அது கடவுள் கூட எதிர்பார்க்குறாரு. ஹி எக்ஸ்பெக்ட் கிராட்டிடியூட் ஃப்ரம் யூ. அவர் எதிர்பார்க்கறது ஒன்று தான், நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான், மற்ற எதுவுமே எதிர்பார்க்க. நீங்கள் பொருள் அர்ச்சனை செய்யணும் எதிர்பார்க்க, அந்த நன்றியை சொல்லணும்னு சொல்லி அந்த நன்றியை நீங்கள் இப்படியெல்லாம் கூட காட்டலாம். அவ்வளோதான், பூஜை செஞ்செல்லாம் செஞ்சால் கூட அது ஏற்றுப்பார். அதோ இது வந்து சரியை கிரியை நான் எல்லாம் பண்ணி யோக ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு, நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன். ஞானிகள் எல்லாம் செய்வாங்க. அது நீங்கள் ஒளிவில் ஒடுக்கம் படித்து பாருங்கள், அது ஒரு அதிகாரமே எழுதிருப்பார். நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன்னு சொல்லி வந்து எழுதியிருப்பார். அந்த மாதிரி இதெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஞானிகள் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு நான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அவங்களே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்படிலாம் இருந்திருக்கேன் தானே. ஒரு பெரிய பணக்காரன் ஆன பிறகு நான் இங்கே மெட்ராஸுக்கு ஓடி வரதுக்கு முன்னாடி நான் அங்கே டீ கடை சாப்பிட்டேன், அங்கே வந்து சர்வர் வேலை செஞ்சேன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஞானி வந்து திரும்பி பார்க்குறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் தும்பிடும் குலாமரை, கோயிலும் மனத்தூளே குளங்களும் மனத்தூளே, ஆவதும் மலைவதும் இல்லை இல்லை இல்லை. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெடிகுல் சமுதாயத்தை வந்து கேலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ், உண்மைதான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்புறத்தில் இருக்க கோயில் குளங்கள்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இப்போது அந்த காலத்தில் வந்து கோயில்னு சொன்னால் ஒரே ஒரு கோயில் தான் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சிதம்பரம் கோயில் தான் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஆதி கோயில் அதுதான். அப்போது அது கோயில், இது சிதம்பரம் கோயில். அந்த குளம் ஒன்று இருக்கு, குளம் எப்படி இருக்கும், ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இல்லையா. இப்போ இங்கே ஒரு குளம் இருக்குது, அது வடிவத்து ஒரு குளம், இது ஒரு குழி இருக்குது. இப்போ ஐயர்கள் வந்து வேள்வித்தி எங்கே வளர்க்குறாங்க, ஸ்கொயரில் தானே, குண்டம் இருக்குது, அது பள்ளமாக தானே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன், அதுக்குள்ளே தான் குளம் இருக்குது, அதுதான் குளம். வள என்ன சொல்லுவார், எனது கண்ணினம் எனது குளத்தினம் நிரம்பிய குரு சிவபதியே. இது குளம் இங்கே இருக்குது. வடிவ பகரக்குழின்னு சொல்லுவாங்க. அந்த பகரக்குழியில் தான் வந்து ஆத்மா வந்து உட்காரும். அதுக்கப்புறம் தான் குழந்தை அந்த உச்சி இது இருக்குல்ல, இது வந்து சாஃப்ட் பேலட் மாதிரி இருக்கும், அப்புறம் மூடுது. அது இப்போ பாருங்க ஹார்டாக இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஆத்மா வந்து உட்கார்ந்த பிறகு அது மூடிக்கும். அதான் அந்த பாவடிவத்தில் குழி இருக்குது, அதுதான் உண்மையானது. இன்னும் இப்போ வெளியில் பொறுத்தது போய் இது கோயில் குளம் சுற்றிட்டே இருக்கே, உள்ளுக்குள்ளே இருக்கிறத பாரு. இது ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. ஏன்னா இது வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய உண்மை இவர் சொல்கிறாரு. இது வந்து முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பதி பசு பாசம் சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்கிறாரு. உயிர்கள் வந்து பதி பசு பாசம் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உயிர்கள் தோற்றுவிக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை. எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். உண்மை தானே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து உயிர்கள் வந்து தோற்றுவிக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவது எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து இது நீங்கள் பாருங்கள், அது இது இங்கே அனுபவம் பெற்று நீங்களும் அந்த மாதிரி அழியாத்தன்மை நீங்கள் அடையுங்கள்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் புறத்தில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். மொகல்ஸ் வந்து அடிச்சு போயிடாங்க, கொள்ளை அடிச்சு போயிடாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதே நீங்கள் பாருங்கன்னு சொல்லி எது பெருசு, இதுவான்னு சொல்லி பண்ணிக்கங்க சொல்லுங்கள். ஸோ கோயில்னால் இங்கே தான் இருக்குது, குளம் தான் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஆகாய கங்கை தீர்த்தம் செய்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்குது, உள்ளுக்குள்ள தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஒரு புரட்சிகரமான இது சிந்தனை அவர் கொடுத்துருக்காரு சிவவாக்கியர் பாட்டு. பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும், இந்த நேர்காணலை அமைத்து கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யாசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Taste the Daily.